வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 244 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே மார்க்கெட் வந்து 252 ரொம்ப திணறிட்டு இருந்தது. ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஓரளவு மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் அன்சர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம முடிவு. ப்ரைஸ் ஓப்பனர்லேருந்து சரிவை சந்தித்து 236 பக்கமாக வந்த உடனே மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 46 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுலேருந்து ட்ராப் ஆகி பல முறை 242 சப்போர்ட் எடுத்து புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு 48.9. இறுதியாக 46க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு புதிய லோ க்ரியேட் பண்ணி புதிய ஹை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது பக்கமே க்ளோஸ் ஆகிறது பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 250 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஹையர் ஓப்பனிங் கொடுக்குறதும் பாசிட்டிவான விஷயமாக அமையுது. அதனால் பையிங் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக ஒரு முடிவு எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ட்ரேட் பண்ணணும். 252 தாண்டலை இன்னும். ஆனால் இதை தாண்டிச்சு அப்படின்னா 256 போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் 246 வரைக்கும் பை பண்ணி 45க்கு பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஓரளவு ட்ராப் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். ஏன் 256 வரைக்கும் வச்சுருக்கிறோம், இது ஒரு பிரேக் அவுட் தானே, இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு கேட்கலாம். 236 நேற்று மார்க்கெட்டோட லோ, 36லேருந்து 56 அப்படின்றது 20 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. 2 நாளில் 20 பாயிண்ட் மூவ்மெண்ட்றது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு அதிகமான ஒரு விஷயம்தான். அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.